சமீப ஆண்டு காலமாக கொடைக்கானல் பகுதியில் மனித வனவிலங்கு மோதல் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் வனவிலங்கு ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பினை பார்க்கலாம். மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது இயற்கை எழில் கொஞ்சும் மலைகளின் இளவரசியான கொடைக்கானல். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7000 அடி உயரத்தில் அமைந்துள்ள இங்கு 458.66 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் யானை, சிறுத்தை புலி, மான், கரடி, காட்டெருமை உள்ளிட்ட பல வன விலங்குகளை கொண்ட வனப்பகுதி அமைந்துள்ளது. இங்குள்ள வன விலங்குகளை பாதுகாக்கும் விதமாக 2012ஆம் ஆண்டு அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா கொடைக்கானல் வனப்பகுதியை தமிழகத்தின் 12வது வன விலங்குகள் சரணாலயமாக அறிவித்தார். அதன்பின் சரணாலய எல்லைகள் வரையறுக்கப்பட்டு கொடைக்கானல் வனக்கோட்டத்துக்கு உட்பட்ட பேரிஜம், மன்னவனூர், பூம்பாறை, பந்தேரவு, பெரும்பள்ளம், பெரியகுளம் ஆகிய 7 வனச்சரகங்கள் வனவிலங்கு சரணாலயத்தில் இணைக்கப்பட்டு செயல்பட தொடங்கியது. இந்நிலையில் கடந்த காலங்களில் கொடைக்கானல் சரணாலய பகுதிகளில் விதிகளை மீறி சட்டவிரோதமாகவும் வனத்துறையினரின் ஆதரவோடும் மரங்கள் வெட்டப்பட்டு அதற்கு பதிலாக வனப்பகுதியை சாராத அந்நிய மரங்களான யூகலிப்டஸ், ஊசி இலை மரங்கள் அதிகமாக நடப்பட்டதாக கூறப்படுகிறது. இது வனவிலங்குகளின் வாழ்க்கை சுழற்சியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மேலும் காலநிலை மாற்றத்தால் அவ்வப்போது ஏற்படும் வறட்சி வனப்பகுதியில் உள்ள வன விலங்குகளுக்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீர் கிடைப்பதை சவாலாக்கியது. இதனால் சமீப ஆண்டு காலமாக வனவிலங்குகள் அதிகமாக நகர்ப்பகுதிக்குள் வருவதாக இப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். வனவிலங்குகளால விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. குறிப்பா காட்டுப்பன்றி முதலிடத்துலையும், 2வது காட்டு மாடு இருக்கு. இப்போ வருவாய் பகுதிகளில் கிராமங்களை நோக்கி, மக்களை நோக்கி அதிகமான தாக்குதலுக்குள்ளாகிட்டு இருக்கு. இந்த வனத்துறை கட்டுப்படுத்த தவறிட்டாங்க. அவங்களுக்கு தான் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கு. விலங்குகளை வனத்துக்குள்ள வச்சா தான் அவங்களுக்கு மதிப்போ மரியாதையை தவிர ஊர் வழி நாட்டு வழி சுத்துறதுல அவங்களுக்கு மரியாதை மதிப்பு இல்லை. அதை அவங்க வருங்காலங்களில் சரி செஞ்சு அதுக்கான உணவு தேவைகளை பூர்த்தி செஞ்சு வனத்துக்குள்ளே அது நிரந்தரமா இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். இல்லைன்னா மக்கள் வனவிலங்கு மோதல் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். இவ்வாறு வரும் வனவிலங்குகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்துவதாகவும், குடியிருப்பு பகுதிகளில் இவை சுற்றித் திரிவதாகவும், இதனால் அதிகமாக மனித வனவிலங்கு மோதல் ஏற்பட்டு அவ்வப்போது உயிர் சேதமும் ஏற்பட்டுள்ளதாகவும், இது குறித்து வனத்துறைக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் வனவிலங்கு ஆர்வலர்கள். கொடைக்கானல்ல பாத்தீங்கன்னா காட்டெருமை தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லா பகுதியிலுமே இருக்கு. பஸ் ஸ்டாண்டு சைடு வருது, மார்க்கெட்டுக்குள்ள வருது, விடுதிகளுக்குள்ள போகுது, ஸ்கூல் சைடு போகுது. இந்த மாதிரி அதிகமான இடங்கள்ல காட்டு மாடு இருக்கு. இது பத்தி வனத்துறையிட்ட பல முறை நாங்க புகார் கொடுத்துருக்கோம். ஆனா எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. எந்த நடவடிக்கை எடுக்காம அலட்சியமா இருக்கிறது சுற்றுலா பயணிகளுக்கும் அது ஆபத்து, இங்க வாழ்ற மக்களுக்கு ஆபத்து, விவசாயிகளுக்கும் ஆபத்தை ஏற்படுத்துது. 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்ணிலே தட்டுப்படாத மாடுகள் இந்த சர்வசாதாரணமா எல்லா சாலைகள்லையும், தெருக்கள்லையும், உணவு விடுதி பகுதியிலையுமே போயிட்டு இருக்கு. அதோடைய கன்றுகளோட போறப்ப அது ரொம்ப அரகண்டாகவும் இருக்கு. இது ஏரிச்சாலை மற்றும் பஸ் ஸ்டாண்டு மற்றும் எங்க போனாலுமே கோடை மலை முழுவதுமாகவே இந்த மாடுகளோட எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கு. தேவையான புல்வெளிகளை ஏற்படுத்தி தந்து அதற்குண்டான இடங்கள்ல வாழ வைக்கணுன்றதான் இது முக்கியமான விஷயம். எனவே மனிதர்கள் மற்றும் வனவிலங்கு இடையிலான இதுபோன்ற மோதலை தவிர்க்க வனவிலங்குகளுக்கு வனப்பகுதியில் தண்ணீர் மற்றும் உணவுகள் கிடைப்பதை வனத்துறையினர் முறையாக கண்காணித்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் வனவிலங்கு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் செல்வராஜ் உடன் செய்திக்குழு.